வசதியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காகவும் பிரச்சனைக்கு போனா இருக்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போனால் செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுங்குறீங்க. முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்பாரு, அவர் ஜெயிச்சிருவாரு. விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம். அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. தடுக்க விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது. அதே நேரத்தில் இருமா போட எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, 75 ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான். இயக்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும், ஒரு பொது வெளியில் அன்றைக்கே சாயந்தரம் பார்த்தேன். அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவரை பார்த்தோன்னே கட்டி போச்சு. அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்தில் பதவியில் இருக்கிறவர் ஒழுங்காக ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல லைட்டாக கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகளை. இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஒருத்தர் தான் இருக்கு. ஆமாம், தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்க போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை? இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். டேய், அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை வந்து ஒரு சகோதரன் அது அந்த தன்மையை புருஷவாக்களின் தன்மை தானே இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையே உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்கள் முகத்தில் கரிய பொறிச்சிக்காதீங்க. அந்த எங்கேயாவது போகணுமே, சுற்றணுமே, அந்த பெசன்ட் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துகிட்டு வேதனையாக போச்சு. அப்படின்னு நகர்ந்து உள்ளே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பெசன்ட் நகர் பீச்சு அங்கே ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, காம்பவுண்ட் திறந்துருந்தது. ரிவர்ஸ் போட்டால் 10 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் கண்ணு முடிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலேயே போராட்டம் 98 அப்படியே இருக்குது. இன்றைக்கி 30 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதாவது அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்குக்காக இது கொடுங்க. காலையில் போய் பாருங்கள், இந்த சண்டே இன்றைக்கி பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்டு ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னருக்கு அவ்வளோ மாளிகை? அவர் என்ன வெங்காயம் உரிச்சிட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் தான் பண்ணுறாங்க, எல்லா கவர்னரும் பண்ணுறாங்க. அப்போ யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ப்பா, பீஷ்மராவ்னு ஏதோ வருமா, எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தார், பீஷ்மநாராயண் சிங். ஐயோ, எல்லாமே அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மைனர்கள். மல்லவேட்டி மைனர் மாதிரி. இவர் பல்லு போன வயசுலேயே மைனர்களாக இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். சார், இப்போ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் வேணாம் தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்காக வந்து கவர்னரே பார்த்து ஒரு சொன்னாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று சிஎம் இங்கே இருக்கார், அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம். அது திராவிடர் போர்வையில் அண்ணா ஆட்சி நடத்தலை, பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்போ தானே வந்திருக்காங்க. கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால் போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்கன்னா, லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்லலாம் அந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருக்கேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோலாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார். அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார். அவர் மனு கொடுக்குறார்.
அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கலங்கிறதுக்காக முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் இல்லை வேணாம்னு சொன்னவர் ஏன் கவர்னர் போய் மீட் பண்ணணும்? அவருக்கு அங்கே அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும், நல்லா வசதியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க. போனா இருக்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போன செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுங்குறீங்க. அப்ப எப்படி சார் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்க வருவாங்க? முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்பாரு, அவர் ஜெயிச்சிருவாரு. நேத்து ஒரு பட பிரஸ் மீட்ல கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்க, ரெட் ஜெயினுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் உதயநிதி? கிருத்திகா உதயநிதி அவங்க மனைவி சொல்றாங்க, ரெட் ஜெயினுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இதனால இத போய் வெளிய ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கும், நான் இயக்குனரா யாருக்கு? அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னப்பா எவ்வளோ நீங்க பத்திரிகையாளராக நம்புறீங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார். என்னோட படம் வெளிவரலை, ஓடிடி. எந்த நாய், எந்த கம்னாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையா தெரியுமா? நானும் ஃபோன் யாருனோ ஒருத்தர் வாங்கிட்டான், நான் ஏதோ விற்றுட்டேன். அவருக்கு ஃபோன் போடுறேன், சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடியாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்ங்கிறான். அவங்க சத்தியமணி வேற சொல்றாங்க சார். இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே, பாராட்டுனா பாராட்டணும், இல்லாட்டி 2வது பார்க்கல. முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. விடுதலை 2வா முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதில்லை. நீ ஒரு சரித்திரத்தை சொல்கிற, தைரியமாக சொல்லணும். அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதில் எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவர் கூட பழையெல்லாம் பேசலை, ஒன்றும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன், 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா, இன்னும் கார்டு வரலப்பா. அப்படியா? பார்த்துக்கப்பா. நான் 91 பணம் கட்டினேன், இன்னும் கார்டு வரல. அதான் நீங்கள் இப்படியே உட்காந்து வராமல் இல்லைங்க, சொல்லி முடிக்கல. இல்லை நான் சொல்ல வந்தேன்ல, வெற்றிமாறன் ஏதோ விழாவில், அந்த விழாவில் உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை வந்து ஒரு சகோதரன் அது அந்த தன்மையை பூர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் அவர் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமாக ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார். அந்த மாதிரி வந்தால் என்ன, அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல, கேமரா டீம்னாவே நீ நான் தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அதை நான் எனக்கு பிடிக்கலை. அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்ப சப்பையை வச்சு எடுங்க, எவனையும் வச்சு எடுங்க, மன்சூர் வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையே உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்தில் கரிய போச்சுக்காதீங்க. அது அந்த போராட்டக்காரர்களை கேவலப்படுத்துற மாதிரி. ஆமாம், நிச்சயமா. சகோதரி கேளுமா. தமிழகத்துல போதை பழக்கம் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இருப்பீங்க. ஆமா, போன்ற நடிகர்களே சரக்குன்னு சொல்லிட்டு திரைப்படத்துக்கு பேர் வைக்கிறீங்க. வெளியில பேனர் பார்த்தா ஆமா ஆமா சரக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, சார் இதுக்கு முக்கியமான காரணம். நல்ல விஷயம். அந்த கான்டென்ட் வந்து போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் வந்து சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாங்க. அதுதான் கதையே. அதனால் நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில். அதனால் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி. என்னென்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன் டைட்டில்.
டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலா போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காரு, இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. ஆனால் மலேசியா யாருமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டிலில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா நீங்கள், நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதுதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான் எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, நான் ரெடி. நான் பண்ணுறேன் ஆமாம். நான் அப்புறம் நான் ஜீரோவா நடிப்பேன், நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தானே இருக்கீங்க, இந்த கேமரா தெரியுது. ஜோடியா புதுசாக விழுங்க மாட்டி விடுறீங்களா? போன தடவை அப்படி தான் நான் வந்து போன தடவை காஸ்ட் சென்சஸ் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக 2 கோரிக்கை. 1, முற்றிலும் இந்த இவிஎம்மும் ஒழிக்கணும். 2வது காஸ்ட் சென்ஸ். அதை பேசிகிட்டு இருந்தேன். நீ வைரமுத்து வந்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டர் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. இப்போ ஹீரோயினி கேட்குறீங்க. அப்பா நல்ல விஷயம் சொல்லிருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்காரா? பெரியாரை திட்டினா அவர் ஆதரவு தான் கொடுப்பாரு. தப்பு. இதில் என்ன? இன்னொன்று, பெரியார் சீமான் திட்டம்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவரை தான் சொல்லுவேன் சார். இப்போ பெரியார் எவ்வளவு கஞ்சம் பிடிச்சி 1 அண்ணா 2 அண்ணா எவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போகிறாரு. நான் படிக்கிறேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தேன், 63. இந்த ஒருத்தர் கொண்டு வந்து 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ கம்பளி அந்த இது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சண்டாலா என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ, என்ன இப்படி பண்ணிட்ட, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசை கொடுத்துடக்கூடாதா, இது கழகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை விற்க சொல்லிவிட்டு மோர் மார்க்கெட் வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து போட்ஸு அந்த கம்பளியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்ணுறாரு. அவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்தவர். அதோட சிக்கனம் ஒன்று இருக்குது. பெரியார் வந்து வெளியூர் போனாங்கல்ல, அந்த பார்சலில் நூல் கட்டுவாங்கல்ல, அப்போல்லாம் சணல் தானே. சணல். அந்த சணலெல்லாம் உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கி கடைசியில் ஏதாவது ஒரு கடையில் போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவார். அப்போ கூட சொல்லாரா வண்டி. அதுதான் நான் சொல்றேன், உண்மையான பெரியார் வழி ஆட்சி நடத்துறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவை 2 தடவை மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்களை. அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இயேசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழ் நிதியை என்ன அது பெரியார் நினச்ச வேலுப்பிரபாரை வீட்டவே ஆட்டையை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனால தான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகலை. நான் திமுகவை குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்போ நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்கே நூலகம் வச்சுருக்கோம், இங்கே புக்கு வச்சுருக்கோம், அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் வேலைக்காக. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லா இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாரோட நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார், அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சின்னு சொல்லிக்கிட்டா இப்போ என்ன நிலையில் இருக்குது சார்? எல்லாம் இந்திக்காரை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளர்ச்சி போட்டாங்க. கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில் இந்திக்காரன் வந்து வெத்தலை போட்ட நம்மள பான்பரை போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுறேன்? பேசாமல் இருந்து போட வச்சா பரவாயில்லையே. எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்கேருந்து வந்தது? சரி, எல்லாம் தான் வட இந்தியாவிலேருந்து வராங்க. உங்களுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்போ காய போட்டு எலெக்ஷன் வரையில் மொத்தமாக 5000 ரூபாய் கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமாம், மாதம்
பார்த்தாலே வந்து விஷால் அவர்களை உடல்நிலை குறித்து வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, ஏகப்பட்ட யூடியூப் சேனல். இந்த மோசமான நடவடிக்கை நீங்க இந்த மாதிரி செயல்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு தனிப்பட்ட இல்லை அது அந்த மாதிரி ஒரு நடந்து அதுதான் நான் நடிகர் சங்கம் அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில் அன்றைக்கே சாயந்தரம் பார்த்தேன். அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவரை பார்த்தோன்னே கட்டி போச்சு. அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி அவர் சமூகத்தில் பதவியில் இருக்கிறவரு பொது வெளியில் நடக்கக்கூடாது இல்லையா? மேடை நாகரிகம் படத்தில் நடிக்கிறது வேற, பொது வெளியில் அது அநாகரிகம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரருக்கு சுந்தருக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொது வெளியில் ஒரு கண்ணகியை ஒரு கோவலன் இல்லை வேற ஒருத்தர், கண்ணகியை வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமாக இருந்தது. ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது. அவர் உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேறு ஆகல. அந்த முத்தம் இதை நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன வருது? அதனால அவர் திருத்திக்குவார். மும்பையில மற்ற மாநிலத்தில் வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் வந்து பெரிய உச்சப்பட்ட நடிகர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் கிட்ட கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் கேஸ் சொல்லிட்டாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதில் மட்டும் பண்ணுறாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது. ராமையாண்டாலும் ராவணையாண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால் கமல்ஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். கேள்வி நீங்கள் அவர்தே கேட்டுக்கலாமே. பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டியிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாகப்பட்டினம் சார் மாதிரி மற்ற நடிகர்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களே சார், ஏன்? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன். பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு, முதல்வர் செய்கிறது தவறு. சார் முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா 40 எம்பி வச்சுருக்காங்க திமுக. இப்போ என்கிட்ட இருந்திருந்தாடே முதல்ல நிப்பாட்டு, தேர்தலை நிப்பாட்டு. நான் உங்களை சொல்லலை, தேர்தல் நடத்தாத, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போடு, பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க. அதுக்கு ஒன்று உடனே கீழே சங்கியை நாளைக்கு கீழே போடுவான். நீ வந்து அப்போ தமிழ்நாட்டு மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. சார் தொடர்ந்து 3 தடவையும் இந்த மெஷினை வச்சு தான், இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான். திமுக இப்போ அவங்க எதிர்க்கலை, அவங்க வழிவகுத்துக்கிட்டு இன்டைரக்டாக அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் நாட்டு மக்கள் நாசமாயிட்டு வர்றாங்க. கண்டெய்னராக பிடிச்சாங்களே பணம் எங்கே போச்சு? 3 கண்டெய்னரில் பணம் பிடிச்சாங்களே எங்கே போச்சு? 20,000 கோடிக்கா எவ்வளவோ கொக்கைன் இங்கே கப்பலாக வந்துச்சு துறைமுகம், அங்கேருந்து தான் இங்கே வருது. எங்கே போச்சு? செய்தியாகுது, அடுத்த நாள் மறந்துடுறாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டில் தங்கத்தை வந்து துறைமுகத்தெல்லாம் தார பார்த்துட்டாங்க. சென்ட்ரல் அதை தட்டி கேட்கணுன்னா நம்ம ஆளுங்க இப்படி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே இந்த மெஷின் தான். இவிஎம் தூக்கி போட்டு பேலட் பேப்பரில் பண்ணு. ஒரு ஆதிக்கம் மிகுந்த இடத்துல அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்களா? எதுக்கு இந்த கேமரா இருக்குது? அதனால் சிசிடிவி எதுக்கு இருக்குது? சிசிடிவி பேலட் பேப்பர் முடிஞ்சு அதில் நியாயமாக நடத்துங்கன்னா நீதிபதி எல்லாம் பாக்கெட்டில் இருக்காங்க. அதுலேயும் 2-3 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணி டெல்லிக்கு போய் பார்ட்டியின் பர்சன் அப்பியர் ஆகி வாதாடினேன். கூப்பிட்டாங்க, முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்கேன். டிஸ்மிஸ்
அப்படின்ட்டாங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் வருதான், நீதிபதிகள் கேட்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லா நீதிபதிகளும் இவங்க ஜோல்னாப்பையில் வச்சுருக்காங்க. மத்திய அரசு நீதிபதிகள் எல்லாம் வெளில போகிறவங்களாக இருக்காங்க. இப்போயே ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்களே, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்படக்கூடியவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு. நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் தான் கேள்வி கேட்கணும். நான் சாதாரண ஒரு நடிகன், ஆமாம், எனக்கு வீணாக போன வேஷங்கள் தான் கொடுத்துட்டு வர்றாங்க. நம்மளே யாரும் பயன்படுத்துறது இல்லை. படம் எடுத்தால் காசை போட்டு அதே வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சமீப காலமாக தமிழ் படங்கள் எதுவுமே மக்களை ஏற்றுக்க முடியல. சமீப காலமாக தமிழ் படங்கள் எதுவுமே ஒழுங்காக ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே. சார் ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா 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 ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல ஹிட்டை கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகர்கள். இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஒருத்தர் தான் இருக்கு. ஆமாம், இல்லை ஒரு நிமிஷம், ஒரு பதில் சொல்லலை நான். மக்கள் ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்க்கு பேண்டா ஜிஎஸ்டி, திண்டா ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டி விட படுத்தா ஜிஎஸ்டி, கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மொய் எழுதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா, எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒன்று கதை படிச்சதுனால தான் வருதுப்பா. அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை, அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம். இது இந்த அம்மா தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம். கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சு இல்லை, நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வெளியுறவில் அம்பாசிடர்களாக 240 பேர் யார் இருக்காங்க? என்ன சமத்துவம் இது? என்ன ஜனநாயகம் இது? கேஸ்ட் சென்சஸ்ஸு கண்டிப்பாக நடத்தணும், அது ஒரு தீர்வு. இஎம்ஐ தூக்கணும், அது ஒரு தீர்வு. தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் பண்ணார்ல, பீகாரில். நீங்கள் தான் 25 ஆண்டு நான் பெரிய பரம்பரை திராவிட மாடலுங்கிறீங்கல்ல, நாளைக்கே ஒரு 100 கோடி கூட ஆகாது சார். நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் நடத்துங்க சார். அந்தந்த சார் எல்லா மக்களுக்கும் ஒரு 100 கோடி இருந்தால் போதும். பழைய ஆசிரியர்கள், வேலை இல்லாதவங்க எல்லாத்தையும் கூப்பிடு, டீம் அம்மா போ, என்கொயரி பண்ணு. ஒரு எவன் தடுக்கிறான் ஒன்று? தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக முதல் அது சென்ட்ரல் தான் பண்ணணும். என்ன இது, என்ன இது கேவலமாக இல்லையா சார்? கேஸ்ட் சென்சஸ் நாளைக்கே நடத்துங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இவனுக்கு இவ்வளோ இவனுக்கு இவ்வளோ அதிகாரத்தில் பதவியில் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தெரியும் 70% எல்லாமே உட்காந்துருக்காங்கிறது. அவனுக்கெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. முதல் முறையாக பதிவு பண்ணுறேன், நிறைய சம்பாரிச்சிட்டான், நிறைய உழைப்பை உறிஞ்சிட்டான், எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. எவன் உட்காந்துருக்காங்கிறது அப்போ தெரியும். ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? இது இவிஎம்மை தூக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை வரைக்கும் நிறைவேற்றுங்க, நடத்துங்க. ஒரு சட்ட கடுமையாக்குங்க, சட்டத்தை கடுமையாக்குங்க. அப்போ புருஷனுக்கே தண்டனை கிடைச்சிருப்பா. ரொம்ப மோசமானதாக இருக்குது. இல்லை, ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டா, அவன் பொண்டாட்டின்னு கட்டிட்டா அவள் பின்னாடியே தான் நம்ம போக வேண்டியிருக்கு. காதலர், ஆமாங்க, பொண்டாட்டி பின்னாடி தாங்க போகணும். முதல்ல பார்த்து ஐயோ ஐயோ ஏன் கேட்குறீங்க? முதல்ல வந்து அப்படி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம்னு பண்ணிட்டு அந்த குழந்தைய நீ பிடி, இந்த பேக்கை நீ பிடி, போய் பாருங்க, கட்டப்பையன் நீ பிடி, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் போட்டு 4 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. அப்போ அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டா சட்டத்தை பார்த்து அமல்படுத்தணும்ப்பா, தப்பாக போயிருப்பா. ஆம்பளைங்க இல்லை ஐயா, காமெடி பண்ணாதீங்க ஐயா. நான் ஐயா கேட்டீங்க அது பாப்பா. சரி சரி போட்டு சார் இப்படி வரணும்லப்பா. சரி போட்டு உட்காரு. சரி உள்ள தம்பி தம்பி என்ன பரவாயில்ல, என்ன ஆச்சு? சண்டை போட்டுக்காதீங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அவர் வந்து விஜய் சார் போட்டோ சின்னது பண்ணிட்டு குஷியான போட்டோவை பெருசு பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் ஆடியோ லீக் ஆயிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சரி சரி ஏன்னா அப்படி இப்ப இருக்கிற ஆளுங்க வந்து நடிகரா இருந்தா கூட இறக்கி பேசுறாங்க. பாக்குறீங்க
அதெல்லாம் ஒரு எதேச்சியாக இப்போ அந்த புஷி ஆனந்தோட ஆதரவாளராக இருப்பார், அவரால் பதவி போடப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? சுவரொட்டியெல்லாம் அது அவர் போட்டிருப்பாங்க, விஜய் சின்னதாக ஆக்கியிருக்கலாம், அது ஒரு தவறுகள். அதுக்காக கட்சி புஷி ஆனதுன்னு ஆயிருமா? நான் கூட இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் 60-70 லட்ச ரூபா சொந்த காசு போட்டு போராடிட்டு இருக்கேன், பொதுச் செயலாளர் நீக்கிட்டீங்கன்னா ஒருத்தனை நாய் கொண்டாந்து நடு வீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது. நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன், செய்தி ஆக்கிடுறீங்க. அதெல்லாம் சொல்லி உடனே விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம். அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார், எல்லாருக்கும் உரிமை இருக்குது, தடுக்கி விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது. அதே நேரத்தில் இருமாப்போட எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, 75 ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான். யாரும் ஆட்ட முடியாதவன் அசைக்க முடியாதவன்லாம் யாரும் இல்லை. அப்போ 2026 அவர் கூட கூட்டணியில் இருக்கீங்களா? சரிங்களா? எதுவும் நடக்கலாம். நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அதில் தப்பே இல்லை. நான் முத பாமகவில் சேர்ந்தேன் 92. அப்போல்லாம் அன்புமணியெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, சின்ன பையனாக இருந்திருக்கலாம். இல்லை, அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் நான் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேன்னார் இல்லையா? இல்லை அது சொன்னார். நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 7 நாள் இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு பதில் சொல்லி 7 வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் எழுத்தை ஆதரிப்பின்னார். ஆக இவர் தான் தலைவர்னு சேர்ந்தேன். அடுத்த ஒரு கூட்டத்தில் எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னாரு. நான் இப்படி பார்த்தேன், அடுத்த நாளே விலகிட்டேன். புதிய தமிழகம்ல சேர்ந்தேன். அதில் 50,000 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். நீ குச்சு குச்சுன்னு பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? அவரும் 19 பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில். நான் அடுத்த நாள் குய்ய முயன்னு கரையிட்டு இருக்காங்க. போனால் மசாலா தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். என்னடா இது? அடுத்த நாள் அதுலேருந்து விலகிட்டேன். இந்த மாதிரி நானாக சேருவேன், நானாக விலகிடுவேன். ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில். போதைப் பொருள் ஏகப்பட்டதாகிடுச்சு. இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும். சார், பெரியார் கொள்கையில கையில் எடுத்த விஜய் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசினாலே வாய் பார்க்க மாட்டாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் நடிகராகவே முழுக்க நிறைய படங்களில் நடனம், பர்தல் பஞ்சு, கில்லி, லியோ, அவர் மக்கள் மனசில் இளைஞர்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறவர். அது பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெரியாரை இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. பெரியார் பங்களிப்புங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் என்ன அபியூஸ் பண்ணாங்க அதை சொன்னால் தான் எனக்கு வரும். இல்லை, இதுவே அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தா உடனே ரஞ்சித் கலவி வந்திருப்பாரு, திருமாவளவன் வந்திருப்பாரு. அம்பேத்கர் வட இந்தியா முழுக்க இன்றைக்கி அதிக சிலைகள் இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருங்கள், இன்னும் ஜாதிய கொடுமைகள், தண்ணி அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது. அவர் ஒரு கேஸ்ட் லீடராகவே பார்த்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த வெஸ்ட் பெங்கால் இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் மக்கள் ஓட்டு போட்டு தான் முதல்ல அனுப்புகிறாங்க. முஸ்லீம்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாத மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் வேணும், அதுதான் நம்ம கொள்கை. அம்பேத்கர் எவ்வளோ போராடினாங்க, அதை விட அதிகமாக பெரியாரோட இது இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் அவரை அழிக்கவோ ஒழிக்கவோ அவரோட அர்ப்பணிப்புகள் அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்தந்த காலகட்டத்தில் காலச்சூழலில் பதில் சொல்கிறதெல்லாம் தேடி பார்த்து இந்தி எடுக்கலை பண்ணி இந்த மாதிரி இதில் இது சொல்லியிருக்காங்க, இதில் இது அதெல்லாம் ஏங்க, அவர் எத்தனை கூட்டங்கள், எத்தனை கல்லறியை அனுபவிச்சிருப்பார், எத்தனை பேர் செருப்பு வீசியிருப்பான். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். அதை மீறி 96 வயசு வரைக்கும் போராடி இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுக்க ஒரு தென்னிந்தியாவில் ஒரு தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ காரணமாக இருக்கார். ஆதலினால் நன்றி நன்றி. கேஸ்ட் சென்சஸ் உடனே நடத்தணும். கேஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தினா தான் இதுக்கு தீர்வு. இந்த ஓட்டு மெஷினை ஒழிக்கணும். 2026 தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது எங்கெங்கே படித்தவங்க இருக்காங்களோ, எங்கெங்கே இது இருக்காங்களோ, அங்கே அவங்க தில்லாலங்கடி பண்ண மாட்டாங்க.
வீட்டில் இருக்க பெற்றோர்களுக்கு தெரியாத அளவுக்கு போதைப் பொருட்கள் வீட்டில் வருது. அதுக்கு அரசோட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும்? காவல்துறை வீட்டில் வர்றது இல்லைங்க, வெளியில் போகிற பசங்க பள்ளிக்கூடத்தில் கன்சியூம் பண்ணுறாங்க, வெளியில் வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்? என்ன மாதிரிங்கிறது அரசுக்கு தெரியும். இப்போ போலீஸ் காவல்துறையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு? வெளியே போனால் டமால் டமால் நிப்பாட்டி பிடிக்கிறாங்கல்ல, ஹெல்மெட் இல்லை. காவல்துறையை சேர்ந்த ஒரு 5 காவலர்களே வந்து மெத்தப்பட்டமைன் எடுத்ததா நிறையப்பா. என் பையன் கூட அதுதான் பெரிய உயர் அதிகாரி 40 கிலோவோட பிடிபட்டிருக்காங்க. அவன் 4 நாளில் வெளியே வந்துடுறான். நம்பிக்கை இல்லை. பெற்றோர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள எங்க ரொம்ப கடுமைங்க. இப்பெல்லாம் குழந்தையெல்லாம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்க்க முடியாதுங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கணும். பெற்று விட்றோம், வளர்த்து விட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. இப்போ பெரியார் முறையில் கட்சி ஆட்சி நடத்துகிறவங்க இப்போ பெரியார் இப்படி சீரழிஞ்சு போனதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அறிஞர் அண்ணா சும்மா இருப்பாரா? வள்ளுவன் பேரை சொல்லிட்டுனா டாஸ்மாக நடத்தலாமா? மூடு. வருமானம்லாம் நிறைய வருது. 56,000 கோடிக்கு மேலே எவ்வளோ மாதத்துக்காக வருஷத்துக்கு அந்த வட்டி கட்டுறாங்களே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினதுக்கு எவ்வளோ கோடி? தெரிஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் 56,000 கோடிக்கு மேலே சம்பாரித்து அந்த காசை கொண்டு வட்டியாக கட்டிகிட்டு இருக்கு. இங்கே 1000 ரூபா பிச்சை போடுறதுக்கு காசு இல்லைன்னு. ஆனால் அவங்க உலக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா பெரியாரிசம்? அதுவா அண்ணாயிசம்? அண்ணாவளி அவங்க பேருக்காக பண்ணிக்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். எதுக்கு நான் எங்க பேசுனேன்? கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணா மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ, தனியா போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க. அங்க போய் நீ துணை காரியதரிசி போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆதங்கம்மா. இப்போ நயன்தாரா ரசிகனா நீ? நெல்லு நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? போச்சுரா சிவாஜி ப்ரொடக்ஷன்ல வந்து படம் அவங்க தான் பண்ணிருந்தாங்க. அவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 கோடி இது போட்டுருக்காரு. 5 கோடி தாரு, 10 கோடில 5 கோடின்ட்டாரு. இல்ல 5 கோடி அவரு தனியா போட்டுருக்காரு. நீங்க எப்படி நான் சீனுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அது மாதிரி யூஸ் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? என் உழைப்பை சுரண்டி நீங்க எல்லாம் வந்து பணம் சொல்லல, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பை எங்க சுரண்டினாருன்னு தெரியல. ஜெயநாரா எப்படி சுரண்டுச்சுன்னு தெரியல. அவர் என்ன அவர் உழைப்பை சுரண்டி 10 கோடி. கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி. அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்கமா, வச்சுக்கப்போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை? அதனால் தனுஷெல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் இதை நடத்துது. படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. இல்லை வெள்ளை நேற்று வந்துட்டாப்புல. அது அந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பையன் சொல்கிறான். உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் பசங்க இருக்காங்கப்பா, எல்லாமே இந்த கேஸுங்க தான் சொல்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க. அதுக்காக தான் இந்த பிரத்யேகமாக உங்களை சந்திக்க விரும்பினேன். இதை ஒழிக்கணும். இல்லை தமிழ்நாடு ரொம்ப நாசமாக போச்சு. டாஸ்மாக ஒழிக்கணும், போதைப் பொருளை ஒழிக்கணும். ரெண்டும் ஒழிக்காமல் தமிழ்நாடு உருப்படாது. ரெண்டும் உருப்படாது. கண்டிப்பாக ஒழிக்கணும். வள்ளுவர் வழியில், அண்ணா வழியில் திமுக ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதெல்லாம் தடுக்கணும். தடுக்கிறதுனால தமிழ்நாடு முன்னேற உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் சேரும். அவ்வளோதான் சொல்லுங்கள்.